உங்கள் ராதிகா சித்தி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மழைக்கு ஏதமாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் எடுத்து அதில் மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு, அதோட கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கணும். ப்ரெட்டு 3 ப்ரெட் எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மைதாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கோதுமை மாவு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சி நல்லா வச்சுக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் கொரியண்டரும் கேப்சிகம் எங்கள் வீட்டில் இதான் இருந்துச்சு, நான் அதை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எனி வெஜிடபிள்ஸையும் அதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி. எனக்கு இது இருந்ததுனால நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சி ஒரு பவுலில் வச்சிடணும். நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலை எடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். முட்டையை உடச்சி ஊற்றணும். ஒரு சில முட்டையும் உடச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பவுலில் நீங்கள் மைதாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் கரைச்சி திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். நான் 2 முட்டை தேவைப்பட்டதுனால 2 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். மைதா வேணுன்றவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை வேணுன்றவங்க முட்டையை வச்சுக்கலாம். அந்த முட்டையை நான் உடச்சி வச்சுருந்தேன்ல, அதை நல்லா மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தனியாக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து சீஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சு அந்த சீஸ் அந்த மாவில் உருண்டை மாதிரி பண்ணி அதை நடுவில் வச்சு மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணி வச்சுக்கணும். உருண்டை பண்ணி ஒரு முட்டையை நம்ம அடித்து வச்சுருந்து பாருங்கள், அந்த முட்டையில் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் அதை போட்டு அது மேலே அந்த ப்ரெட்டு தூவலை நல்லா மேலே தூவி விட்டுட்டு நல்லா தூவி விட்டுருங்க. நல்லா ஒட்டிக்கும். அதில் ஒட்டிக்கிட்ட உடனே நல்லா உருட்டி வச்சுட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். தனியாக இது மாதிரி நம்ம எடுத்து உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த பவுலில் அந்த உருண்டை, அதை அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். நல்லா ப்ரௌனரில் நல்லா புரிஞ்சோன்னா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான நர்கஸ் சீஸ் நர்கஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சுவையாக நல்லா மழைக்கு நல்லா சூடாக இருக்கும். சீஸோட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்.